சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். ஸ்டேட்டுக்கு பட்ஜெட்டுக்கும் சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேட் எங்கே வேணால் எப்படி வேணால் வரி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்குலாம் வரி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ரைட்டாக மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. மிடில் கிளாஸே கிடையாது. ஒரு சராசரி இந்தியன் வந்து 15,000 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். அது மாதிரி பெட்ரோலில் வரி போடுறதுக்கு ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இஷ்டத்துக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்றலாம், இல்லை டெஸ்லா காரனை பார்த்தா குறைக்கலாங்கிற பவர் அவங்கள்ட்ட இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கிற பவர் வந்து வெறும் மெயினாக வருது வந்து ஜிஎஸ்டியிலேருந்து தான் வருது. ஓரளவு ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸும் ஆட்டோமொபைல் டேக்ஸஸ்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம ரெவென்யூ லிமிட்டெடு, எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸ்டு. ஏன்னா ஆல்ரெடி 2004 முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதே பெரிய அமௌண்ட்டு, வட்டி பெரிய அமௌண்ட்டு, இது ஃபிக்ஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்டாக இந்த இதில் சோஷியல் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அண்ணாமலை கட்சி தான் சொல்லிகிட்ருக்கு. இன்னும் இங்கே மதுரையில் எய்ம்ஸ் கட்டுறேன்னு நம்மளுக்கு இன்னும் கல்லை வச்சு காமிச்சுன்னு இருக்கிறாங்களே படம், அது மாதிரி. ஸோ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மெட்ரோவை எவ்வளோ குயிக்காக முடிக்கிறாங்க, எவ்வளோ இடத்துல ரோட் போடுறாங்க. இன்னும் பாட்டம் ஆஃப் த பிரமிட் இந்தியா தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 20% பாப்புலேஷன் ரொம்ப கட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இன்னும் பஸ்ஸு எவ்வளோ விடுறாங்க, இதை தான் நான் மெயினாக பார்க்குறேன். தமிழ்நாடு தான் நான் சொல்லலையே, அவங்க ரெக்கார்டே சொல்கிறேன். நான் ஏன் இண்டஸ்ட்ரியை பற்றி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்குறோமே. இப்போ டாட்டாக்காரன் இங்கே வந்து தானே அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரியை திறந்துருக்குறான். நீங்கள் எவ்வளோ தான் மிரட்டி எல்லாரையும் நான் நியூஸ் மினிட்டுன்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, நாளிதழ். அதில் எப்படி நீங்கள் எல்லாரையும் மிரட்டி குஜராத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு தெரியும். மெட்ராஸில் இருக்கிற ஃபோர்ட் பிளான்ட்டை மூடிட்டு, தமிழ்நாடு இங்கே தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ட் பிளான்ட்டை மூடிட்டு நீங்கள் ஃபோர்டை குஜராத்தில் திறக்கணும்னு சொன்னதுலேருந்து எல்லாம் நீங்கள் குஜராத்துக்கு தான் தள்ளிகிட்ருக்கீங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லோரும் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. கிராக்ஸ் ஷூ கம்பெனியாக இருக்கட்டும், டாடா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் இங்கே தான் பெருசாக டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. காமராஜ் காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் என்னென்னா பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸோட ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸை நாங்கள் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்திலே கிண்டி, அம்பத்தூர், ஹோசூர், இது மாதிரி பல ஊரில் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கிறது டைட்டன்னு ஒரு கம்பெனி. அந்த டைட்டன் கம்பெனி டாட்டாவும் தமிழ்நாடும் சேர்ந்து, அதனால தான் டைட்டன்னு பேர். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியும் டாட்டாஸும் சேர்த்து ஆரம்பித்தது. அதில் 28% ஸ்டேக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. இன்றைக்கும் தமிழ்நாடு டிட்கோ சீஃப் தான் அந்த கம்பெனிக்கு சேர்மன். தொலைநோக்கு பார்வையில் டைட்டன்கிற க்ரியேட் பண்ணி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கொடிகட்டி பிறந்துட்டுருக்கு அந்த கம்பெனி. அது மாதிரி ஒரு 50 காமராஜ் காலத்துலேருந்து வந்த எல்லா சீஃப் மினிஸ்டரும் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் சொல்லலை. இன்றைக்கி ஜம்ஷெட்பூருக்கு ஈக்குவலண்ட்டாக ஹோசூரில் ஒரு ஊரே கட்டுறதா டாட்டா சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைட்டன் நான் ஏன் சொன்னேன்னா அதுவும் அந்த ஹோசூரில் இருக்குது. ஹோசூரில் முதல்ல டெவலப் ஆன கம்பெனியில் டைட்டனும் ஒன்று. டைட்டனில் 28% ஸ்டேக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் என்ன பண்ண முடியும்? ரைட்டாக நான் கவர்மெண்ட்டில் இல்லை, ஆனால் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் வச்சுருக்காங்க. நம்மளோட மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. மெடிக்கல் எய்டு கொடுக்குறதுல நம்ம தான் பெஸ்ட்டு. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், எவ்வளோ டாக்டர், நர்ஸு எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றா இருக்கோம். நம்ம இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுனதுனால மெடிக்கல் டூரிசமில் ஒரு கேபிட்டலாகவே இருக்குது. அதனால் டூரிசமில் என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நம்ம பார்க்குறேன். இந்த இண்டஸ்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய செஞ்சுருக்காங்க. குளோபல் GCC அப்படிங்கிறதுலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
இம்ப்ரெஸ் ஃபிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல்.